நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியை குரு ஞானாம்பிகா ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் தாயின் பெருமை எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? 10 மாதம், எத்தனை நாள் தான் நீங்க 10 மாசம் சுமக்கிறேன்னு சொல்லுவீங்க? அது உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு பரிசுன்னு வச்சுக்கோமே. ஆண்களுக்கு உடல் அமைப்புல கருப்பைங்கிறது கிடையாது. உங்களுக்கு கொடுத்தா நீங்க சுமக்க மாட்டேன்னா சுமக்க மாட்டேன்னா சொல்லுவோம். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வெறும் 10 மாசம் மட்டும்தான் பிள்ளைய சுமக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் மனசிலும் தோளிலும் சுமைப்பவன் எப்போதும் தந்தையாகத்தான் இருப்பான். இதுல வேற ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சொன்னார். சான்றோன் என ஆக்கிய தாயின்னு சொல்லல, உருவாக்கிய தாயின்னு சொல்லல, கேட்ட தாயின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளைய சான்றோனாக உயர்ந்தவனாக உருவாக்குவது தந்தை, அதை மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு தாய் சந்தோஷப்படுவாங்கிறத அர்த்தம். நாங்கள் உணவு கொடுக்கிறோம், நாங்கள் சமைக்கிறோம். நீங்க சமைக்கிற லட்சணம் தான் தெரியுது இல்ல? ஊர் முழுக்க ஹோட்டல்ஸ் ஏன் திறந்து வச்சிருக்காங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நாங்க சந்தோஷமா ஏன் சாப்பிடுறோம்? நீங்க சரியா சமைச்சிருந்தா நாங்க அப்படி சாப்பிடுவோமா? ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உணவு கொடுக்கிறோம் பிள்ளைக்கு. அது வேற பாட்டு வந்துருச்சு. பால் நினைந்தூட்டும் தமிழ் பேராசிரியர்னாலே சிக்கல் இதுதான். எதுக்கு எடுத்தாலும் பாட்டை சொல்லிடுறது. ஏன் எங்களுக்கு தெரியாதோ? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொன்னாங்களாம். அதுல ஒரு சூட்சுமம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிள்ளை பசிச்ச உடனே ஓடி போய் அம்மா பசிக்குதுன்னு அம்மாட்ட போயிருவான். சாப்பிட்டு முடிச்சதான் அப்பாடா சொல்லுவானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசி கண்ணை மறைச்சிடும். பசியோட வரும்போது அம்மா சாப்பாடு போடுவாங்க. பசி வயிறு நிறைஞ்ச பிறகு பசியோட இருக்கும் போது புத்தி வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது. வயிறு நிறைஞ்ச பிறகு யோசிச்சு பார்க்கலாம். ஆகா, அம்மா இதை சமைச்சு போடுறதுக்கு காரணம் எங்க அப்பா காட்டுலயும் வயல்லையும் உழைக்கிறது தான் காரணம்னு சொல்லி இந்த சாப்பாட்டுக்கு காரணம் எங்க அப்பாடா அப்படிம்பா. அதுதான் அப்பாடான்றானோ? அவங்க ஒரு ஆண் சிந்தக்கூடிய வியர்வை உப்பாக இருக்கலாம், அதுதான் அந்த குடும்பத்தை இனிப்பாக மாற்றுகிறது. பிள்ளையுடைய வளர்ச்சியை எல்லாம் சொல்றேன். இதுல வேற பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவது யார்? அம்மா. நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், ஆசிரியர்கள் கூட இருப்பீங்க. எப்பவுமே பையன் தப்பு பண்ணா ஆசிரியர்கள் என்ன சொல்லுவோம்னா, அப்பாவை கூட்டிட்டு வான்னு. இந்த சேட்டை பிடிச்ச போய் என்ன செய்வான்? அம்மாவை கூட்டிட்டு வருவான். அம்மாவை கூட்டிட்டு வந்து பையன் அம்மா தானே வீட்டுல இருக்கான். அம்மா வீட்டுல இருக்கிறது இல்லைங்க. அப்பா வீட்டுல இருந்தாலும் நாங்க இதுக்காக தான் சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். அப்பாவுக்கு லீவா இருக்கும் வந்துடட்டும். இல்ல லீவு நாட்கள் அதெல்லாம் கூட்டு வர மாட்டான், சொல்லவே மாட்டான். என்ன பண்ணுவோம்? அம்மாவை கூட்டிட்டு வந்து அம்மாட்ட சொன்னோம், பையன் இப்படி தப்பு பண்றான். என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டானே, உலகத்திலேயே உத்தமன்னா என் பையன் தானே இருப்பான். சார் நீங்க தப்பு பண்றீங்க சார், நீங்க சரியில்லை, உங்க பள்ளிக்கூடம் சரி சொல்லிடுவாங்க கடைசி வரை. அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் இங்கிலீஷ் வாத்தியார் சரியில்லைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் சார்ட்ட போய் தமிழ் சார் சரியில்லைங்க, ரெண்டு பேருக்கிட்ட போய் கணக்கு வாத்தியார் சரியில்லைங்க. மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் எங்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கிறோம். கடைசி வரைக்கும் பிள்ளை செய்யற தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பா வருவாரு, வந்த உடனே உங்க பையன் சரியில்லை, கொஞ்ச நாளாவே அவன் நடத்த சரியில்லை, கொஞ்சம் கவனிங்க. பக்கத்துல போய் டேய் என்ன தப்படாதா பலார்னு ஒரு அற விடுவாரு. அவன் கரங்கி போய் காலில் விழுந்து உண்மையை ஒத்துக்குவான். அப்பாவினுடைய கண்டிப்பு என்பது அம்மாவுக்கு வரவே செய்யாது. இப்பெல்லாம் அடிக்க முடியும், அடிக்கிறாங்க. அப்பா அடிக்கலன்னா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அப்பா பிள்ளைய அடிக்கலன்னா தெருவில் பல பேருகிட்ட அடி வாங்குற சூழல் அந்த பிள்ளைக்கு வந்துடும். அப்பா கண்டிக்கணும். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் கண்டித்தார்கள், இப்ப ஆசிரியர்களின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் ஆசிரியரையும் பணியையும் சேர்த்து அப்பாக்கள் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல வேற குறை சொல்ற, நீங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் என்ன ஒண்ணு சொன்னாங்களே, பிள்ளைகள் தப்பு பண்றதுக்கெல்லாம் அப்பா காரணம்னு. தயவு செய்து அதை சொல்லாதீங்க. பிள்ளைகள் செய்யற தப்பு அம்மாவுக்கு தெரியும். என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிராத, உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிராத, பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தெருவுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, அவங்க அப்பா வந்தாலும் சொல்லிடாதீங்க. இப்படி பிள்ளை செய்யற தப்ப அப்பாவுக்கு தெரியாமல் மறைப்பது அம்மா. உண்மையா இருந்தா நீங்க கை தட்டலாம். ஏன்னா அப்பாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கட்டும் அதை செய்யலாம். இல்லையா, அதை செய்யறதே இல்ல. நீங்க வேற என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எங்க தெருவுல நடந்ததுங்க. அப்பாவுக்கு தெரியாம அம்மா வேலை பார்க்கறேன்னு சொல்றாங்கல்ல, அம்மாவும் ஒரு பேராசிரியர் தான்.
அப்பாவுக்கு தெரியாம பையன் பைக் கேட்டான்னு 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது அப்பாவுக்கு தெரியாது. என்ன பண்ணான்னா அந்த பைக்கை ஃப்ரெண்ட் வீட்ல அவன் பார்க் பண்ணிடுவான். தெரியவே செய்யாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவன் வேகமா ஏன்னா அவன் ரொம்ப வேகமா போவான். அம்மாவுக்கு அதுல ஒரு சந்தோஷம், என் பிள்ளை பறக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், விழுந்து கால் ஒடிஞ்சிடுச்சு. அப்புறமா தான் அப்பாவுக்கு உண்மை தெரியுது. என்னன்னா அப்பாவுக்கே தெரியாம அம்மா தன் காசுல பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்து கெடுத்த சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களுக்கு பைக் ஓட்டவே தெரியாது. இதுல வேற ஆமா, இதுல உங்க வீட்டுல நடந்ததா? எங்க தெருவுல நடந்துச்சுயா. சில உண்மைகளை சொல்ல கூடாதுயா. நடுவர் அவர்களே, இதுல வேற துறவியா ஒருத்தர் ஆண் பொய்யாச்சுன்னா அப்படியே அம்மா காலில் விழுந்து வணங்கணும், அப்படிதானே? ஆமா. இதுல வேற நீங்க சத்தியமா நான் சொல்றேன், கல்யாணான எல்லா ஆண்களுமே துறவிதானங்க. துறவிதானே. எங்க துறவின்னா என்னது? ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. நாங்க சர்வ சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தானே புருஷனா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இல்லீங்களா? அந்த நிலையில நாங்க துறவி ஆகிறோம்னா இதுல வேற தாயின் மடி எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, தாயின் மடியை விட தந்தையின் தோள்கள் மிக உயர்வானவை. நடுவர் அவர்களே, புத்தக கண்காட்சி வந்திருக்கும். சில புத்தகங்களை நாம எடுத்து அட்டைய பார்த்து பிரிச்சு படிச்ச உடனே புரிஞ்சிடும். ஆனா சில புத்தகங்களை படிக்கும் போது புரியாதுங்க. படிச்சு மூடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து யோசிக்கும் போது அதுக்கு புதிய புதிய ஞானத்தையும் சிந்தனையும் தரும். படித்தவுடன் புரிந்து கொள்கிற புத்தகத்தை போன்றதுதான் அம்மாவினுடைய அன்பும் பாசமும். நினைந்து நினைந்து மகிழ்ந்து சிந்திக்கிற ஞானத்தை தருகிற புத்தகத்தை போன்றது அப்பாவினுடைய அன்பும் பாசமும். இத புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வேற பிரக்ஞானந்தா, வைசாலி இவர்களை செஸ் சாம்பியன் ஆக்கியது கூடவே செல்லக்கூடிய தாய் தானே. ஒன்னு புரிஞ்சுக்குங்க, 2 பிள்ளைகள் ஒரு வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டே செஸ் விளையாடுறாங்க. இப்ப நிறைய ஸ்பான்சர்ஸ் தர்றாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு பிள்ளைய விளையாட்டுக்கு கொண்டு போகணும்னா எவ்வளவு செலவாகும்? அம்மா வேலை பார்க்கல, அம்மா அந்த பிள்ளையோடயே போறாங்க. அப்பா ரமேஷ் பாபுன்னு ஒன்னு அவருடைய பேரு. அவர் ஒரு வங்கியில, அவர் ஒரு போலியோ பாதித்த மாற்றுத்திறனாளி, ஒரு வங்கியில அதிகாரியா இருக்கிறார். அவர் உட்கார்ந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகள் உலக அரங்கில் வெற்றி பெறுவதற்கு தன் உழைப்பை முழுவதுமாக தியாகம் செய்தவர் அந்த அப்பா. ஆனா பத்திரிகைகள் எல்லாம் அம்மாவின் பெயரை சொல்லுகிறது. அப்ப பேர் வாங்குறது அம்மா, சைலண்டா எல்லாத்தையும் செய்யறது அப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நடுவர் அவர்களே, கரூர்ல இருக்கிறோம், பக்கத்துல திண்டுக்கல்ல போன வருஷம் கடந்த வருடம் +2 ரிசல்ட் வரும்போது தமிழ்நாட்டு அந்த கல்வி வரலாற்றிலேயே முதலாக +2 தேர்வுல 6 பாடங்களுக்கும் 100க்கு 100 மதிப்பெண், மொத்தம் 600 மதிப்பெண் வாங்கி சாதனை புரிந்த ஒரு சகோதரி, திண்டுக்கல் நந்தினின்னு பேரு. படிச்சிருப்பீங்க. நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க +2 இதுல தேர்வுல, பொது தேர்வுல. இது அதுக்கு பிறகும் இல்ல, இந்த வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடியும் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சகோதரிட்ட கேட்டாங்க, எப்படிப்பா 600க்கு 600 வாங்குறதுங்கிறது சிரமமோ, எப்படி 600க்கு 600 மார்க் வாங்கி அந்த அளவுக்கு படிக்கணும்னு உத்வேகம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்க அப்பா மர வேலை செய்யற, தச்சு வேலை செய்யற கூலி தொழிலாளி. காலையிலே வேலைக்கு போயிடுவாரு. நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். நோயாளியான அம்மா, குடும்ப செலவு, வீட்டு வாடகை, அம்மாவுக்கு மருத்துவ செலவு எல்லாத்தையுமே எங்க அப்பாவுடைய சம்பளத்துல தான் எல்லாம் சரி கட்ட வேண்டி இருக்கு. எங்க குடும்பத்துக்காக எங்க அப்பா உழைச்சி ஓடா தேஞ்சு போறார். இவ்வளவு கஷ்டப்படுற எங்க அப்பாவுக்கு அவர் பெருமைப்படுற மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு படிச்சேன், நல்ல மார்க் வாங்கினேன். நாங்க ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகள் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறாள்ங்கிறது தான் முக்கியம். நான் ஒண்ணு கேக்குறேங்க, நம்ம வீடுகள்ல பெண்களை பொறுத்த அளவுல இப்ப நம்ம திடீர்னு மனைவியை ஒரு திட்டிருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த தைரியம் வராது, எல்லாருக்கும் வராது. ஒருவேளை ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திட்டிட்டோம்னா, ஒரு திட்டு தான் நம்ம திட்டுவோம், அவங்க 100-150 திட்டிடுவாங்க. நம்ம பரம்பரையே திட்டி தீத்துருவாங்க. நான் ஒன்னு சொல்றேன், கணவன் ஒரு முறை திட்டுனா கூட தாங்கிக்க முடியாத பெண்கள் நீங்க. ஆனா வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ஆண், கூட வேலை பார்க்கிற சகோதரர்கள் இவர் சரியா வேலை செய்யலன்னா திட்டுவாங்க, சூப்பர்வைசர் திட்டுவார்,
மேனேஜர் திட்டுவார், சில நேரங்கள்ல முதலாளியும் திட்டுவார். அத்தனை பேற்றையும் திட்டு வாங்கிட்டு அந்த வேலையிலேயே செஞ்சு சம்பாதிக்கிறான். எதுக்கு தெரியுமா? எனக்குன்னு பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டுகளை கூட சகித்துக் கொள்கிறான் இல்லையா? அவமானத்தை சகித்துக் கொள்பவன் தான் ஒரு அப்பா. எவ்வளவு சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு உயர்ந்த நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு கவிதை எழுதி இருந்துங்க. நான் ரொம்ப பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். தன் பிள்ளை புத்தகப்பை சுமப்பதை பெருமையோடு பார்த்தான் சுமை தூக்கும் தொழிலாளின்னு எழுதியிருந்தது. எங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். அதாவது ஒரு அப்பா என்ன நினைப்பாரு, தான் சாப்பிடுறதை விட நல்ல சாப்பாடு தன் பிள்ளைக்கு சாப்பிடணும், தான் உடுத்துற ஆடையை விட நல்ல ஆடை என் பிள்ளை உடுத்தணும், தான் போட்டிருக்க செருப்பை விட நல்ல செருப்பு என் பிள்ளை போடணும். அதே மாதிரி நான் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருப்பேன், என் பிள்ளை அதை விட உயர்ந்த வாகனம் வச்சு தன்னை விட தன் பிள்ளை உயரணும் நினைப்பார். எங்க பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அப்பா எத்தனை பேர்கிட்ட கையேந்தி நிப்பாங்க. வங்கி வாசல்ல பேங்க் லோனுக்காக காத்திருப்பான். பெரிய தொழிலதிபர்கள் முதலாளிகளை தேடி போவான். இல்ல யாராவது உதவி செய்வாங்களான்னு தேடி போய் கையேந்தி நிற்பான்ல. தன்னை விட தன் பிள்ளை உயரணும்னு நினைப்பவன் எப்போதும் அப்பா தான். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு கவிதை எழுதுனாங்க, இதோட நிறுத்திடுறேன். என்னன்னா, கல்லூரி விடுதி வாசல்ல அதை வச்சு செருப்புகள் இருக்கு, விடுதி வாசல்ல செருப்புகளா இருக்கு. அந்த செருப்புகளை பார்த்து ஒரு மாணவன் கவிதை எழுதினான். என்னன்னா, கல்லூரியின் மாணவர் விடுதியில் கலவையாய் கிடக்கும் உயர் ரக செருப்புகளுக்கிடையில் தனித்து விடப்பட்டிருக்கிறது ஒரு ஜோடி ரப்பர் செருப்பு. யாருடைய அப்பாவோ பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறார். அவர் அப்பாவின் செருப்பில் பல கிழிசல்கள் தைத்திருப்பார். தன் பிள்ளை உயர்ந்த ஷூஸ் போட்டு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ப ஒரு நினைப்பவன் தான் அப்பா. நான் எப்படி நிறைவு பண்றேன்? அம்மா எப்போதும் பிள்ளைகளோடு இருப்பார், அப்பா எப்போதும் பிள்ளைகளுக்காகவே உழைப்பார். மெழுகுவர்த்தி பார்த்திருக்கீங்கன்னா தெரியும். அந்த மெழுகுவர்த்தி எரியும் போது மெழுகு உருகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மெழுகுக்குள்ளால ஒரு திரி இருக்கும் பாருங்க, மெழுகு உருகும், அந்த திரி எரியும். உருகிற மெழுக நம்ம அடுத்தது எதுக்காவது பயன்படுத்தலாம். ஆனால் அந்த திரி என்பது கரைந்து எரிந்து காணாமல் போகும். மெழுகு என்பது அம்மா, திரி என்பது எப்போதும் அப்பா. தன்னை தியாகம் செய்பவன் அப்பா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளையின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணம் தந்தையே அப்படின்னு எனக்கு முன்னால என் அன்பு சகோதரர் ராஜா அண்ணன் வந்து பேசிட்டு போனார். அவர் பேசும்போது அவர் நிறைவாக முடிக்கும் போது ஒன்னு சொன்னார். என்ன சொல்கிறார்? இளையராஜாவினுடைய அந்த ஆற்றல் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவை உருவாக்கியது. அப்பா தானே உருவாக்குனாருங்கிறார். ஆனால் இளையராஜா என்ன பேட்டி கொடுக்கிறார் தெரியுமா? நான் இப்படி இசைஞானியாக வருவதற்கு என் தாய் சின்ன தாயின் தாலாட்டும் வயல்வெளிகளில் அவள் பாடிய பாட்டும் தான் காரணம் என்று அவர் தந்தை சொல்கிறார் என்றால் அந்த உயர்வு அங்க இருந்து வந்திருக்குல்ல. நாங்க அப்படி சொல்லுவோம்ல. அதுல அண்ணன் என்ன சொல்றாரு? நாங்க தினம் கொடுக்கிற காசுக்கு நீங்க கணக்கு கொடுக்கறீங்களான்னு கேக்குறாரு. அப்படியே பஞ்சப்படி பதினப்படி கொடுத்து தள்ளிட்டீங்க லட்சக்கணக்குல. அண்ணன் வயத்துக்கும் பத்தாம கொடுக்கறது தானே ஆண்களோட வேலை. அதுக்குள்ள நாங்க கட்டுப்பாடாக குடும்பம் நடத்தி சேமிச்சு வச்சிருக்கோம்னா பெண்களை பெருமையா பாருங்கய்யா. அதுல தியாகம் பண்றாங்களாம். ஆண்கள் எல்லாம் தியாகம் செய்கிறார்கள். எப்ப ஒரு போர்வெல் போடுற அந்த லாரியோட சத்தத்துக்கு பக்கத்துல படுத்து ஒருத்தன் தூங்குறான்னா அவன் எவ்வளவு அலுப்பா இருக்கணும், அவனுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும்னு சொன்னார். அது என்னைக்காவது வேலை இருக்கிற அன்னைக்கு அந்த போர்வெல் சத்தத்தோட தூங்குறாருன்னு வைங்க. ஆனா பெண்கள் தினம் தினம் அப்பா விடுற கொரட்டைய தாங்கி கொண்டு தூங்கிக்கிட்டு இருக்கமே, அந்த தியாகத்தை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? கொரட்டைய விடுறது இல்லையா? அதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறோம்னா அந்த பெண்களை பற்றி யோசிச்சு பாருங்கய்யா. அதுல ராஜ்குமார், அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் பேசுறாரு. எப்படியா? பெண்கள் வயிற்றில் தான் 10 மாதம் சுமந்தீர்கள், அதன் பிறகு மனதிலும் தோளிலும் சுமந்தது அப்பா. நாங்க அப்புறம் மறந்துருவோமாக்கும் இல்ல என்னன்னு கேக்குறேன். மனசுலையும் தோளிலும் சுமப்பது அப்பான்னு சொல்றாரு. பெண்கள் என்ன அதோட விட்டுட்டு போயிருவாங்களா? பிள்ளைய பெத்து போட்டதோட ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க ஐயா. ரொம்ப அழகா பேசுறார். அம்மா அப்பாடாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு அதாயா அர்த்தம். முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடக்கூடாது.
ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போகும்போது கையிலயோ கால்லயோ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வாயில என்ன வரும் தெரியுமா? அம்மான்னு தான் கத்துவோம். முதல்ல அம்மான்னு தான் கத்துறோம். ஏன் தெரியுமா? அது ஒரு உளவியல். ஏதாவது ஒரு அடிபட்டு கால்ல கல்லு தட்டி ரத்தம் வந்துச்சுன்னா அம்மான்னு ஏன் கத்துறோம்? ஏனென்றால் என்னை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு பெரிய வலியை என் தாய் தாங்கி கொண்டு என்னை பெற்றெடுத்தாலோ தெரியலையே, என்னால இந்த சின்ன வலியை தாங்க முடியவில்லையே என்றுதான் அம்மான்னு எல்லாரும் கத்துறது. ஆனா அந்த வலி சரியான போன பிறகு சொல்லுவோம் அப்பாடா. ஏன்னா அந்த உலகத்துல வலியே இல்லாம இருக்கிற ஒரு ஜீவன் அது அப்பா தான். அதனாலதான் அப்பாடான்னு அங்க வருது. இவர் வந்து அப்படி மாத்தி மாத்தி பேசுறது ரொம்ப அழகா. என்னமா புலவர் பேசுறார் ரொம்ப அழகா. இலக்கியத்திலிருந்து சொன்னார், ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புலவர் தெளிவா தானையா சொல்லி வச்சிருக்காங்க சங்க காலத்துல. எப்படி எப்படி சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லும் போது ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முடித்து களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அப்படிதானா? யார் யாருக்கு என்னென்ன கடன் கடமைன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கடன் 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 வந்தது. ஆனா அம்மாவுக்கு மட்டும் எப்படி சொன்னாரு? ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்து கொடுக்கிறது என்னோட முதல் கடன். ஆனா அப்பா சான்றோன் ஆக்காவிட்டாலும் நாங்க அவனை சான்றோன் ஆக்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் தலை கடன் பெற்றெடுக்கிறதுன்னு சொன்னாருன்னா அது என்னங்கறத யோசிங்க. அப்படியே சங்க இலக்கியத்தை பத்தி எல்லாம் நம்ம புலவரையா ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படியா? அப்படி சங்க இலக்கியத்துல செவிலியோட கூற்று இருக்கும், நற்றாயினுடைய கூற்று இருக்கும், அவங்க பேசுனது இருக்கும். சங்க இலக்கியத்துல எந்த இடத்துலயும் அப்பா பேசுனதா ஒரு இடம் கூட கிடையாது. அப்படி இருக்கு இலக்கியத்துலன்னா பிள்ளைகளின் உயர்வுக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் அம்மா தான் காரணங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களை சில விஷயங்கள், தாய் அன்பு இருக்கிறதே அது நிபந்தனையற்ற அன்பு. தாயின் அன்பு என்பது நிபந்தனையற்ற அன்பு. வளர்ந்து பெரிய ஆளாக ஆன பிறகு பையன் தன்னுடைய கடமையை செய்ய மறந்தா கூட என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய உயர்வான உள்ளம் தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்களேன், பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவா தாய். பிள்ளைய தாளாட்டும் போதும் அவன் இடுப்புல வச்சு கொஞ்சும் போதும் பிள்ளை அப்படி இருக்கும் தேவாங்க மாதிரி. ஆனா அந்த பிள்ளைய கொஞ்சுவா. இது நாம் பெத்த தங்க ரதம், இடுப்பில் உள்ள நந்தவனம் அப்படின்னு அழகாக பாராட்டுவது அம்மா. தாளாட்டும் போதும் அப்படியே ராசா என் செல்வோன்னு கொஞ்சுவா. ஆனா அப்பாவுக்கு தாளாட்டவே கிடையாது. ஒரே ஒரு தாளாட்டு பாட்டு கண்ணதாசன் எழுதினார். எப்படி அப்பா தாளாட்டுறாரு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, அதோட அவன் தொலைஞ்சான். இப்படித்தானே நீங்க எழுதுவீங்க நடுவர் அவர்களே? அவர் என்னமா செய்வாரு? எழுதி கொடுத்தது தானே பாடுவார். அது அப்பாவுக்கு பையனுக்கு அப்படித்தானே வந்து சேருது, அப்பா பையனுக்கு. நடுவர் அவர்களே, அண்ணன் கேட்டாங்க, அம்மா எங்கேயாவது போய் பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கிருவீங்களா ஸ்கூல்ல, வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருவீங்களான்னு. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பல தந்தைகள் வெளி ஊர்ல வெளி நாட்டுல இருக்கும் போது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வளர்த்து வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் அம்மாவா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அப்பா தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுலயே அப்பா தவறி போனால் கூட அம்மா நினைப்பா, ஏன் பிள்ளைக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே உருக்கி அவனை வளர்த்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்று தலை தூக்குகின்ற அளவுக்கு பிள்ளையை சிங்கிள் பேரண்டாக வளர்க்கக்கூடியவ அம்மா. ஆனா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில பிள்ளைய பெத்துட்டு அம்மா போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், தவறிட்டான்னு வைங்க, அப்பா என்ன செய்வாரு? என் பிள்ளைக்காக நான் வளர்க்கறேன்னா சொல்லுவாரு, ஆஹா என் பிள்ளைய வளர்க்க எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பாரு. அப்படி ஒரு பெண் வந்தால் தான் பிள்ளையை வளர்க்க முடியும்னு நினைக்கிறது அப்பா. கஞ்சி காய்ச்சணும்னா கஞ்சி காய்ச்சதுக்காக ஆள் வேணும்ல, அது நீங்களும் சமைக்கலாமே, ஏன் முடியாது? நடுவர் அவர்களே அழகா சொல்றாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் வளர்ந்து உயர்ந்த பிறகு முன்னேறிய பிறகு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குவான் தெரியுமா நம்ம பையன். வாங்கின பையங்கள்ல இந்த ரசிகர்களை பார்த்து கேட்போம், வாங்குற பையன் முதல் மாச சம்பளத்துல அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வரணும்னு வரான்னா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கானா?
எல்லா பசங்களும் எங்க அம்மாவுக்கு முத மாச சம்பளத்துல சேலை வாங்கணும், எங்க அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கணும்னு வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் தாயினுடைய தியாகத்தை பற்றி நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன், அதனால முதல்ல அவளுக்கு தான் பரிசு கொடுக்கணும் நினைக்கிறது தான் பிள்ளைகளின் உள்ளம் என்றால், தாய் தான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறாள்ங்கிறத மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, தாய் என்பவள் பிள்ளைகளை பற்றிய ஒரு தகவல் களஞ்சியம். ஒரு தகவல் களஞ்சியம். பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்தில் அவன் என்ன மூடுல இருப்பான், எந்த பாடம் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், அவன் மனநிலை என்ன என்று பிள்ளைகளை பத்தி அத்தனை டேட்டாவும் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் முழுமையாக தெரியும் என்றால், யாருக்கு முழுசா தெரியுமோ அவங்க தான் உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும்ங்கிறத மறந்துடாதீங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவரு சின்ன வயசுல அப்பாவை இழந்த பிறகு படிப்பை விட இசை ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்த போது அவங்க அம்மா கரிமா பேகம் அவரை இசை கற்றுக்கொள்வதற்கு முழுமையாக ஒப்படைச்சாங்க. அதனால் தான் ஆஸ்கார் அவார்டு வாங்கியவுடன் அவர் சொன்னாரு, எனக்கு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்த என் தாய் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று ஏஆர் ரஹ்மான் சொல்லி சொன்னார். எனக்கு இசை கருவிகள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அப்ப வீட்டுல பணம் இல்ல, ஆனா அம்மா அவளோட மகளுக்காக சேர்த்து வைத்த, திருமணத்துக்காக சேர்த்து வைத்த நகை அத்தனையும் பிள்ளைக்காக கொடுத்து இவன் உயர்வாக வருவான் என்று நம்பி கொடுத்ததால் தான் நான் இந்த விருதை பெற முடிந்தது என்று சொல்கிறார் என்றால், பிள்ளைகள் மேல் முழு நம்பிக்கை வைத்து வளர்த்தெடுக்க கூடியவர்கள் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, அப்பா வளர்ப்பாரு, ஆனா பிள்ளைக்கு முடியாம இருக்கும் போதோ இல்ல பிள்ளைகள் ஒரு மாற்றுத்திறன் உடையவர்களாக இருந்தாலோ அப்பா அவ்வளவு பொறுமையாக கூட இருந்து வளர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? உடல் நலம் இல்லாம இருக்கும் போதோ மாற்றுத்திறன் உடைய குழந்தைகள், மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் என்றால் ரொம்ப பொறுமையா பிள்ளைகளோடயே இருந்து அவங்களை முன்னேறுவதற்கு அப்பா வாழ முடியாது. ஆனா தாய் செய்வா முழுமையும், என் பிள்ளையே உலகம் என்று அந்த பிள்ளைகளை உயர்த்துபவள் தாய். நம்முடைய எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவருடைய சிறு வயதில் உடல் நல குறைவு ஏற்பட்டு நடக்க முடியாம படுக்கையில் இருந்த போது அவர் தாய் பக்கத்துல உட்கார்ந்து புதுமை பித்தன் கதைகளை எல்லாம் வாசிச்சு காட்டினாங்களாம். அப்படி வாசித்து காட்டியதுதான் பின்னால் ஒரு எழுத்தாளராக நான் வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்கிறார் என்றால், அப்படி பிள்ளைகளின் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக பெண்கள் தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். ஒருவர் சொன்னார், என் உலகமே அம்மா தான், என் தாய் தான் எனக்கு பஞ்சபூதமாகவும் இருக்கிறாள். நீ என் நிலம் என்னை தாங்கியதால், நீ என் நீர் நான் உன்னை பருகியதால், நீ என் காற்று உன் மூலம் நான் சுவாசித்ததால், நீ என் ஒளி என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்ததால், நீ என் வானம் என்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பதால் என்று ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும் என்றால், ஒரு பிள்ளையின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும் காரணமாக இருக்கக்கூடியவர் தந்தையை விட தாயே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.